Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவருடைய கிருபை என்றும் பெரியது. God is good and his mercies are really great. இந்த நாளிலேயும் 137வது நாள் நாம் நீதிமொழிகளை தியானிப்பதற்கு தேவன் நம்மை இம்மட்டும் கொண்டு வந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God with a grateful heart for bringing us to this 137th day of 180 devotions. இம்மட்டும் நமக்கு உதவி செய்து இம்மட்டும் போதித்து நடத்தி நம்மை ஆதரித்து கொண்டு வந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரித்து இந்த நாளிலேயும் அவர் நம்மோடு பேசும்படி அவருக்காக நாம் காத்திருப்போம். Let us praise God with a thankful heart who has led us, who has taught us, who has instructed us so far, and seek the face of the Lord this morning that he may speak with us. இந்த காலையிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Even this morning may the Lord speak with us. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Let us seek for the face of the Lord. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் என்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் என்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடேனே, தாவி வந்தேனே, தந்தை இயேசுவின் சொந்தம் கொண்டேனே. தயங்கிடேனே, தாவி வந்தேனே, தந்தை இயேசுவின் சொந்தம் கொண்டேனே. தந்தை இயேசுவே சொந்தம் கொண்டேனே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதப்பா. Lord, every day and every time, Lord, your love is encompassing us, Lord. It constrains us, Lord Jesus. ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பின் வெளிப்பாடாக உம்முடைய வசனம் எங்களை தேடி வருகிறது ஆண்டவரே. Lord, as a Lord reflection of your love, your word is come seeking us, Lord. ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்யவும் உம்முடைய அன்பு எங்களுக்கு கிருபை தருகிறதப்பா. Lord, it is not only helping us to hear your word, but your love is helping us to do according to your word, Lord. நீர் கொடுக்கிற வெளிப்பாடுகளுக்காக, நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the revelations and thank you for the truth that you are revealing us, Lord. ஆண்டவரே, இன்றைக்கும் நல்ல போதகராய் இறங்கி வந்து
உம்முடைய சத்தியத்திற்குள்ளே எங்களை வழி நடத்தும். Even today you will descend down as a good teacher and lead us into your truth, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்படுத்தும். Let it be useful to everyone who listen to it. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Praise the Lord. May God bless you. May God be with you. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் தியானிக்கலாம். Even today let us continue a devotion from Proverbs. இந்த நாளில் இந்த டிவோஷனை யூடியூப் மூலமாக உங்கள் வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் லைஃப் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். Even today I welcome everyone who is watching this devotion through YouTube and also through live TV. நாம் இன்றைக்கு வாசிக்க போகிற வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள். Today's scripture portion is from book of Proverbs chapter 6 verses 6 to 11. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். Go to the ant, you sluggard, consider her ways and be wise, which having no captain, overseer, or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest. How long will you slumber, O sluggard? When will you rise from your sleep? A little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. So shall your poverty come on you like a prowler, and your need like an armed man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இதே பகுதியை நாம் தொடர்ந்து சில நாட்களாகவே நாம் தரித்திருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். By the grace of God, we are remaining in the scripture portion for past few days and meditating on this. இங்கே ஞானியாகிய சாலமோன் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் சோம்பல் இருக்கக்கூடாது என்ற கருத்தை அவர் எறும்புகளின் வாயிலாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். Here this wise man Solomon is teaching the concept of getting away from the sluggishness or laziness to his son through ants. பாருங்க, நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதற்கு இதுதான் இவர்தான் இங்கேதான் என்ற அளவிட இருக்கக்கூடாது. So we should not have a limit to learn that this person, this place or this one. நமக்கு எந்த பகுதியிலிருந்து தேவன் ஞானத்தை எங்கிருந்து ஞானத்தை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிற ஒரு மனோபாவம் நமக்கு தேவை. No matter from wherever the Lord brings us the wisdom, we should have an attitude and mindset to accept it. நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு குழந்தையா இருக்கலாம் அல்லது ஒரு குருவியா இருக்கலாம். ரெண்டுமே நமக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும். It might be a child or a bird that can teach us lesson. நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஒரு எறும்பா இருக்கலாம், ஒரு ஏழையா இருக்கலாம். It might be an ant or a poor that can teach us lesson. யார் நமக்கு சத்தியத்தை போதிக்க முன் வந்தாலும் அவர்கள் அணிந்திருக்கிற அவர்களுடைய வெளி தோற்றத்தை அல்லது வேடத்தை பார்த்து அசட்டை பண்ணாமல் அங்கிருந்து வருகிற சத்தியத்திற்கு கனம் கொடுத்து நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. No matter whoever come forward to teach us a truth, let us not look at their outer appearance and despise it, but rather let us accept and honor the lesson that they teach us. இந்த பெரிய ஞானி இவ்வளவு கற்று தேர்ந்தவன், பிரயாணம் பண்ணி எல்லாவற்றையும் சம்பாதித்து சேர்த்தவன், அவன் ஒரு எறும்பிட்ட போய் உட்கார்ந்து அதோடைய வழிகளை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தான். This wise man who have learned many things, who have gathered and who have traveled around, gathered and accumulated many things, he went to this ant and learned this lesson. பாருங்க, நமக்கு அந்த உன்னிப்பாக பார்க்கிற ஒரு சுபாவம் நமக்கு வேணும். We need an attitude of keen observation. கற்றுக்கொள்ளுகிற யாரை வேணுமானாலும் பாருங்க, அது எந்த காரியமா இருந்தாலும் அதுல உன்னிப்பான ஒரு கவனம், ஒரு சீரிய கவனம் அதுல இருந்தாதான் அதுல உள்ள ரகசியங்கள் வெளியே வரும். Consider any person who learns, when only they have a keen observation, they can learn things from them. அப்சர்வ் பண்ற ஒரு பழக்கத்தை நம்ம டெவலப் பண்ணணும். We should develop the habit of observing things. எதையுமே நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா
அதுல பெரிய கருத்து இருக்காது. When you look anything outwardly, you cannot find anything from that. மேலோட்டமாக நீங்கள் தடவினாலே அதுல எல்லாவற்றையும் நீங்க அறிந்து கொள்ள முடியாது. Just if you grope around outwardly, you cannot find everything out of it. ஆனால் அதை தோண்டி எடுக்கும்போது தான் அதை நாம் அதை ஆராய்ந்து நாம் அதில் நம்ம ஈடுபாடு கொள்ளும்போது தான் பெரிய மகத்துவமான காரியங்கள் வெளியே வரும். But only when you delve deeper and dig in interior, only then you can find very deeper subjects in from it. அதனால தான் என்னமோ தெரியல, நீங்க தங்கத்தை மலை மேடுகளில் மரங்களின் கிளைகளில் நீங்க பார்க்க முடியாது. அதை பூமியினுடைய ஆழங்களை தோண்டி தான் எடுக்க வேண்டியிருக்கு. That's why you cannot find gold in mountain hills or the trees, but they can be found deeper inside the earth. அதனால தான் முத்துக்களை எடுக்க வேண்டுமானா கடலின் ஆழத்துக்கு போக வேண்டியிருக்கு. That's why if you want to take pearls, you have to go deeper into the ocean. வெளியிலே இருப்பேன்னு சொன்னா வெறும் சிப்பி தான் கிடைக்கும், முத்து கிடைக்காது. If you say you will be outside, you will get only the shell but not the pearl. கரையோரத்திலிருந்து நாம் ஆழத்திற்குள் செல்ல வேண்டும். Only you have to go deeper into the ocean from the shore. கர்த்தரும் நம்ம ஏறி வா என்று அழைக்கிறார். Even the Lord calls us, come up. ஆழம் கூப்பிடுகிறது என்று வாசிக்கிறோம். It says the deeps are calling you. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள இந்த ஆழங்களுக்கு கடந்து செல்கிற ஒரு விருப்பமும் வாஞ்சையும் நமக்கு இருக்கணும். Even in a spiritual life, we should have a desire and passion to go into deeper and depths to learn things. அங்கேதான் விலையேற பெற்ற ரகசியங்களும் வெளிப்பாடுகளும் சத்தியங்களும் பாடங்களும் நமக்கு கிடைக்கிறது. Only there you can find valuable and precious lessons, truths and revelations. இங்கேயும் இந்த ஞானி எறும்பினிடத்துல போய் உட்கார்ந்து பாடம் படிக்கிறாரு. And here you can see this wise man went to this ant and learned a lesson. நாம் 2 பாடங்களை கடந்த 2 நாட்கள் கவனித்தோம். We learned 2 lessons in the last 2 days. முதலாவது என்ன பாடம் சொல்லி கொடுத்தது? What is the first lesson he taught? எந்த எறும்பும் ஒரு எஜமானுக்காக தலைவனுக்காக வேலை செய்யாது. First, ants don't work for a leader. அதிலே வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்துல, அதற்கு பிரபு இல்லை, அதற்கு தலைவன் இல்லை, அதிகாரி இல்லை, ஆனாலும் வேலை செய்கிறது. Verse 7 we read, which having no captain, overseer, ruler, but still they work. அதற்கு அது அவசியமாகவே தெரியல. They don't need it, any leader for them. They don't realize the need for it. அப்படிப்பட்ட ஒரு உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்ற வாஞ்சை இந்த எறும்புகளுக்கு உண்டு. Such a kind of desire and passion these hands have. இரண்டாவது நம்ம நேற்று கற்றுக்கொண்ட பாடம், எந்த எறும்பும் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை சோம்பலிலே கழிக்காது. The second lesson that we learned yesterday, ants don't waste time in laziness. தூங்குகிற ஒரு எறும்பையோ சோம்பலான எறும்பையோ பார்க்கவே முடியாது. You can never see an ant which is very lazy and sleeping. கோடை காலம் என்பதால் அது இளைப்பாரி கொண்டிருக்காது. Just because it is summer, it will not take rest. அதற்கு ஒரு அறிவு இருக்கிறது. It has a knowledge. இப்பொழுது எனக்கு இருக்கிற இந்த வசதியான சௌகரியமான சாதகமான காலம் ஒரு நாள் மாறும். This comfortable and favorable season that I have today will change one day. இந்த காலம் என்னுடைய நிரந்தரம் அல்ல. This season is not my permanent one. நான் இந்த காலத்தில் எங்கே நான் செயல்பட எனக்கு வாய்ப்புகளும் எனக்கு திறந்த வாசலும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறதோ, இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். Wherever I get an open door and opportunity to work in this season, I have to make the best use of those opportunities. நாளைக்கு காலம் எப்படி மாறும்னு எனக்கு தெரியாது. I don't know how the season will change tomorrow. ஆகவே அது கோடை காலத்துல கூட அது என்ன செய்யுதுன்னா, இளைப்பாறாமல் அது நன்றாக உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது. Therefore, even in the summer season, it labors, it works hard and it gathers, and it will not remain lazy. இன்னொரு கருத்தையும் இன்றைக்கு நம்ம இதிலிருந்து கவனிக்க போறோம். And we're going to learn the third lesson today. 7ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். Let us read verse 7 again. அதற்கு, அதாவது எறும்புக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். Which having no captain, overseer or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. It is very beautiful here. அதாவது கோடை காலத்துல சேர்க்கிறது, அறுப்பு காலத்துல இதுவும் சேர்ந்து அறுத்துருது. So it also supplies and gathers in the summer and also harvests in the winter. அந்த அறுக்கிறவர்களோடு சேர்ந்து இதுவும் போய் தனக்கு வேண்டிய தானியங்களை எடுத்துட்டு வந்துருது. It will also reap the harvest along with the people who harvest that is required for it. ஏன் இது கோடை காலத்துல வேலை செய்யுது? Why does it work in the summer? மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம், ஒரு உண்மை சத்தியம் இதுல வெளியாகிறது. எறும்புகள் மாரி காலத்திற்காக அல்லது குளிர்காலத்திற்காக காத்திருக்காது. The third important lesson and truth, ants don't wait till winter.
மாரி காலம் வரட்டும், மழை காலம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், ஆபத்து வரட்டும், தேவை வரட்டும், அதுக்கப்புறமா நான் செயல்படுவேன் அப்படின்னு அது அதற்காக காத்திருக்காது. They will not wait till the rainy season or winter season, let the problem come, let the trouble come, and then I will work on. பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த 11th hour இருக்கு பாருங்க, 11ஆம் மணி வேளைன்னு வாங்களே, அதாவது காரியத்தினுடைய முடிவு இருக்கு பாருங்க, அது வரைக்கும் சில பேர் எடுத்துட்டு போவாங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு. So there are certain people in our life who will take things until the 11th hour and they will not start until they reach that hour. கடைசி நிமிஷம் நெருக்கம் வர்ற வரைக்கும் எந்த ஆயத்தமும் செய்ய மாட்டாங்க, எதற்குமே தங்கள் எந்த வேலைக்கு தங்களை அர்ப்பணிக்க மாட்டாங்க. They will not do any kind of work or they will not commit to any work until the last hour. வரட்டும், பார்த்துக்கலாம், என்ன நடந்துற போது பார்த்துக்கலாம். They will see, let us see what will happen, let the time comes. முன்னமே ஆயத்தமாகணும்ன்ற ஒரு வழக்கம் சில பேருக்கு இல்ல. They don't have the habit of preparing prior. எல்லாமே அவசர கதியில கடைசி நிமிஷத்துல எல்லா பிரச்சனைகள் வந்து முற்றும் சூழ்நிலை வரைக்கும் காத்திருக்கிறான். They will wait until the last hour till that problem gets a great big and until the last hour where they want to do it. ஒருவனை ஞானி என்றும் புத்தியன் என்றும் வகையறுக்கிறதே இவ்விதமான ஆயத்தம் பண்ணுகிற ஒரு குணநலம் என்று நான் நினைக்கிறேன். I think this habit of preparation is the one which discerns a person to be a fool or wise. ஏன் அதை சொல்லுகிறேன்? Why do I say this? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், If you come to Matthew chapter 25, அங்கே நீங்கள் முதல் 12 வசனங்களை வாசிப்பீர்களானால், if you read the first 12 verses, அங்கே புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்கிற 2 குழுவாக 5 பேர் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. here there are 10 virgins who are divided into 5 wise virgins and 5 foolish virgins. 2ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களில் 10 பேர் கிளம்பினாங்க, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். Verse 2 says, and 5 of them were wise and 5 were foolish. இவர்களை புத்தி உள்ளவர்கள் என்றும் புத்தியற்றவர்கள் என்றும் இவர்களை வகையறுத்து இவர்களை வித்தியாசப்படுத்தின குணநலன் என்ன? What is the character that discerned and differentiated them to be wise and foolish? 3ஆம் வசனம் பாருங்க, Verse 3, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. they that were foolish took their lamps and took no oil with them. 4ஆம் வசனம், Verse 4, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். but the wise took oil in their vessels with their lamps. எதுக்காக இவங்க போனாங்க? Where did they go? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக இவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. போய் They went to meet this bridegroom. எப்படி போனாங்கன்னா கையில தீவட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களாம். How did they go? They took their lamp with their hands. ஆனா தீவட்டில என்ன இல்லைன்னா எண்ணெய் கிடையாது. But there is no oil in the lamp. அப்போ வெளியில் உலகத்துக்கு என்ன தெரியும்னா எல்லாரும் கரெக்டா தீவட்டி பிடிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். So outwardly everyone knows that everyone holds a lamp in their hand. ஆனா கொண்டு போற ஆளுக்கு தான் தெரியும் என்கிட்ட எண்ணெய் இருக்கா இல்லையான்னு. But only the one who holds it knows whether he has oil or not. இந்த எண்ணெய் இருக்கா இல்லையா அப்படின்றது எப்ப வெளிப்படும்னு கேட்டா கிளம்பும் போது வெளிப்படாது, கடைசி நிமிஷத்துல தான் வெளிப்படும். So this oil, whether it is present or not, will be revealed only at the last moment, not at the beginning. மணவாளன் வந்த உடனே தான் அங்குமிங்க ஓடுறாங்க, எங்களுக்கு எண்ணெய் இல்லை நீங்க கொஞ்சம் உங்களுடையதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. So only when the groom arrived, they are running here and there and asking for oil from others. அவருடைய ஞானமற்ற செயல் அவர்கள் மணவாளனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமலே அவர்களை தடுத்து விட்டது. Their foolish act stopped them from entering into the joy of their groom. அவர்கள் எவ்வளவு கதறினாலும் அழுதாலும் அவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கவே இல்லை. No matter how much they cried and wailed, they were not given that privilege. நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்களானா அவங்க கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து தங்களுக்கு இருந்த காலங்களை எப்படியெல்லாம் நான் வீணடிச்சிட்டேன், எப்படியெல்லாம் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தாம போயிட்டேன் நினைச்சு மன வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. If you look at the life of many people, there are many people who look at their life past history and regret over the time that they wasted during those days. நான் நினைக்கிறேன் என்னதான் நம்ம இன்னைக்கு regret பண்ணாலும் இந்த காலம் நமக்கு திரும்பி வர போறதே கிடையாது. I tell you, no matter how much you regret, that time will never return back to you. அதான் சொல்லுவாங்க பாருங்க, எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாமா. That's why they will say you can get whatever you have lost. ஆனா காலத்தை மாத்திரம் என்ன பண்ண முடியாது, திரும்ப நம்ம ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. But if you lose your time, you can never get it back. நாம வரப்போகும் காலத்தை குறித்த ஞானம் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, வரப்போகும் காலத்தை வர்ற வரைக்கும் நம்ம காத்து கொண்டு இல்லாம இப்பொழுதே காலம் வாய்க்கும் போதே
சமயம் நமக்கு கிட்டும் போதே நாம் ஆயத்தத்தை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். We should not wait for a time to come, but in the time that we have now, we have to make all the preparations that is required for it. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. What was really surprising me? ஒரு 6 அடி மனுஷனுக்கு இல்லாத ஒரு அறிவு இந்த சிறிய எறும்புகளுக்கு இருந்தது என்று நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. This knowledge which is not present in a 6 feet man, when this ant possesses such a kind of wisdom, it is really surprising. ஒரு விஞ்ஞானி இந்த எறும்பினுடைய தன்மை அதனுடைய மூளையை விசேஷமா அவர் ஆராய்ச்சி பண்ணாராம். So a scientist researched the brain of this ant. இவ்வளவு ஜாக்கிரதையாக உஷாரா இது காலத்தை பிரயோஜனப்படுத்துது. இது வரப்போகிற மழை காலத்துக்காக இவ்வளவு ஞானத்தோட போய் கூட்டமா போய் ஆகாரத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இவ்வளவு ரெடியா இருக்குது. இதுக்கு எவ்வளவு பெரிய மூளை இருக்கும், எவ்வளவு சிந்தனை திறன் இருக்குன்னு சொல்லி அதை ஆராய போனாராம். So he began to research about their brain cells, knowing how much they are smart enough to work to gather their food in summer for winter. அப்ப என்ன கண்டுபிடிச்சாராம் தெரியுமா? What did he find out? இந்த எறும்பு மனுஷனுக்கு இருக்கிற மூளையை விட 40,000 மடங்கு அதுக்கு சின்ன மூளை இருக்காம். So this brain of ant is 40,000 times smaller when compared to human brain. ஆச்சரியமா இருக்குல்ல? It is really surprising. நம்மளை விட 40,000 மடங்கு சிறிய மூளையை வைத்திருக்கிறது இந்த எறும்பு. This ant possesses 40,000 times smaller brain than human brain. ஆனால் தனக்கு இருக்கிற ஒரு சிறிய வாழ்நாள், அதாவது நான் நேற்றைக்கு சொன்னது போல வெறும் 3 மாதம் மாத்திரம் வாழப்போகிற ஒரு எறும்பு தனக்கு இருக்கிற சிறிய மூளையை வைத்துக்கொண்டு தன்னுடைய வருங்காலத்திற்காக திட்டமிடுகிறது, தரிசனம் உள்ளதா இருக்கிறது, ஆயத்தமாகிறது. But these ants which have a very short time, they have a vision, a plan and prepare for their life with the small brain. தங்களுக்கு ஆபத்து வர்ற வரைக்கும் அது காத்திருக்கிறது இல்ல. They don't wait until they have a problem. கடைசி நிமிஷத்துல மன வருத்தப்பட்டு கொண்டு கடைசி நிமிஷத்துல மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கிறது இல்ல. They don't remorse or regret at the last moment. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நாம நிறைய வேளை இந்த லாஸ்ட் மினிட் மேல நம்ம வைத்திருக்கிற அதிகமான நம்பிக்கைகளும் அதன் மேல நாம் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகளும் தான் நம்மள நிறைய வேளையில முன்னேற விட மாட்டேங்குது. Many times the hope and the expectation that we have in the last minute really is not helping us to go forward in our life. பாருங்க, படிக்க சொன்னா கூட இன்னும் நாள் இருக்கு படிச்சுக்கலாம். Even if you ask to study, we have time to read. குடும்பத்துல பிரச்சனைகள் வரும்போது கூட அப்புறமா இதை டீல் பண்ணலாம். Even when there's problem in the family, you will say we have time, we can deal it later. அப்ளை பண்ணனும், ஏதாவது முன்னேறணும்னா அது பார்த்துக்கலாம், வரும், பொறுமையா பண்ணலாம், ஒண்ணும் அவசரம் இல்ல. If you want to apply for something and progress, we will have time, we will do it later. எங்கயாவது கிளம்பணும்னு சொல்லுங்க, பொறுமையா போலாம், ஒண்ணும் அவசரம் இல்ல, எங்க போய்ட போகுது. If you want to go somewhere, we will go patiently, slowly. Why to be in haste? அதாவது செய்வாங்க, ஆனா அது நேரத்துக்கு செய்ய மாட்டாங்க. They will do it, but they will not do on time. எல்லாத்தையுமே தாமதப்படுத்தி எல்லாவற்றையும் அவங்க தங்க வாழ்க்கையில ஒரு நேரத்திற்கு செய்யாம தங்களுக்கு இருக்கிற பொன்னான காலங்களை இழந்து போவாங்க. They will not do everything in their right time, but they will keep postponing those things and they will waste their time. பாருங்க, பொதுவாகவே நமக்கு நிறைய பழமொழிகள்லாம் நமக்கு தெரியும். Generally we know many proverbs. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. They say make hay while the sun shine. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க strike while the iron is hot ன்னு சொல்லுவாங்க. சமயம் வாய்க்கும் போதே நீ செயல்படுன்னு சொல்லுவாங்க. Strike high while the iron is hot. காலமும் நேரம் ஒருவருக்கும் காத்திருக்காதுன்னு சொல்லுவாங்க. They will say time and tide wait for none. நாளைய தினம் வரவே வராது என்று சொல்லுவாங்க. They will say tomorrow never comes. இதெல்லாம் பலமுறை நம்ம கேட்டிருந்தா கூட செய்ய வேண்டும் என்று வரும்போது நாளைய தினத்தின் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம். When we have heard, even after hearing these many proverbs, but when it come to act, we will do it only when tomorrow. ஆனால் வேதம் சொல்லுகிறது, but the Bible says, நீ சோம்பலாய் இராதபடி இன்றைக்கு உனக்கு இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. But the Bible says make use of the time that you have today and don't be lazy. அப்ப அர்த்தம் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரே காலம் தான் அவங்க வாழ்க்கையை கடந்து வருது. So it means that it is the same time that every person have in their life. எல்லாருக்கும் ஒரே விதமான வாய்ப்புகள் தான் வந்து சேருகிறது. It is the same kind of opportunities that every person receives. ஆனால் அதுக்கு எப்படி நாம பதில் சொல்லுகிறோம் அப்படின்றதுலாம் வித்தியாசம் வருது. But how do we respond to it actually matters. ஆண்டவர் யாருக்கும் பாரபட்சம் பண்றதே கிடையாது. The Lord is not partial to anybody. எல்லாருக்கும் வாய்ப்பும் வருகிறது, எல்லாருக்கும் காலமும் கொடுக்கப்படுகிறது. Time and opportunities are given to everyone. ஆனால்
அதை ஒருவன் எப்படி தன்னை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அதை தனக்கு சாதகமாக்கி கொள்ளுகிறான்றதுலாம் வித்தியாசமே இருக்கு. But the differentiation is that where a person prepares himself and makes ready for those things is where matters. நீதிமொழிகள் 22:9 பாருங்க. Proverbs 22:29. ரொம்ப அழகா அங்கே ஞானி சொல்லுகிறார். It is very beautiful here. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ள மனுஷனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வாசிக்கிறோம். Do you see a man diligent in his business? He shall stand before kings, he shall not stand before mean men. அப்போ காலம் ஒண்ணுதான். So the time is the same. வேலை ஒண்ணுதான். The work is the same. ஆனா அந்த வேலையில ஒருவன் ஜாக்கிரதையா இருப்பானானால், அதுல முழு ஈடுபாடை கொடுத்து செய்வானானால், அதுல சோம்பல் இல்லாமல் அதை கையாளுவானானால், முடிவில் அவன் எப்படி இருப்பான்னு சொன்னா ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பான். But if a person is diligent in his work, he is totally involved into it without laziness, then he will stand before kings. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஆசீர்வாதம் வராததற்கு காரணம் the habit of procrastination. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை சொல்லலாம், procrastination. வேலையை தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பது. The reason why the life of many people is not progressing, is not blessed, it's because of their procrastination in their life. நாம காலத்தை தள்ளி போடும்போது நஷ்டம் நமக்கு தான். When we procrastinate, it is we who going to lose it. நீங்கள் சில கடைகளுக்கு போவீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா, அங்க ஷெல்ஃப்ல இருக்கிற பொருட்களை ரெண்டு விதமான பொருட்களாக நீங்க பிரித்திரலாம். So if you go to a supermarket, you can see the products over there into two categories. ஒன்று அழிந்து போகிற பொருள், இன்னொன்று கொஞ்சம் நிலைச்சிருக்கிற பொருள், பெரிஷபிள் நான் பெரிஷபிள் சொல்லுவாங்க. So you can call them as perishable goods and non perishable goods. நீங்க பெரிஷபிள்னு சொல்லும்போது முட்டை, காய்கறி, பழங்கள் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அழுகி போயிடும். So when you say perishable goods, they are eggs, fruits, vegetables which last only for a few time and then they will perish after that. ஆனா சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும், உதாரணமாக சோப் இருக்கும், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்கும். There will be certain products like non perishable like soaps which will be long lasting. இப்போ ஒரு நல்ல வியாபாரி என்ன பண்ணுகிறான்னா, தன்னுடைய கடையில பொருட்களை வாங்கி சவதரிக்கும் போது, when a wise vendor when he stocks those goods in his supermarket, அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, இந்த அழிந்து போகிற பொருள் இருக்கு பாருங்க, அதன் மேல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பான். he will be much concerned about this perishable goods. அவன் அதை கவன ஈனமா விட்டுட்டான்னு சொன்னா, தேவையில்லாம அதிகமா அவைகளை சேர்த்து விட்டான்னு சொன்னா, அது காலம் முடிஞ்ச உடனே இது அழுகிடும், அவ்வளவு நஷ்டமா போயிடும். So if you stockpile much without need, then it will easily get destroyed and perished. அவனுக்கு தெரியும் இந்த எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்குள்ள இதை நான் விட்டுறணும். So he know very well that he want to distribute and sell it before that expiry date. அது வீணா போயிடும். Otherwise it become worthless. சில வேளையில சில கடைகளை பார்த்துருக்கீங்களா, நீங்க கூட பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல விலையுள்ள ஜூஸஸ் இருக்கும் பாருங்க, 100 ரூபாய் ஒரு டப்பா இருக்கும். டிராபிக் ஆனாலாம் 100 rupees 200 rupees வைக்கிறாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் வெளியே எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்று வாங்கினீங்கன்னா இன்னொன்று ஃப்ரீன்னு வாங்க. So you could have seen this in many supermarkets which where the juice bottles which are very expensive, suddenly you can find them kept outside in a display. They will give an offer saying that if you buy one you will get the other one free. என்ன இது இப்படிலாம் கொடுக்குறாங்களே, இவ்வளோ இலவசமா, விலை எல்லாம் இறங்கிருச்சோ நீங்க நினைக்கலாம். You may think whether the prices have dropped, why are they giving it at an offer price? விலையெல்லாம் ஒன்றும் இறங்கல, the price has not dropped. இப்போ போய் கவனிச்சீங்கன்னா அது இன்னும் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 15 நாள் அல்லது ஒரு மாசம் தான் இருக்கும். If you observe keenly, you can find that expiry date would be another 1 month. ஒரு வாரத்தில் அது வீணா போயிடும். In another 1 week it will become useless. அதனால அவன் என்ன செய்வான்னா, இதை வீணா கொண்டு போய் நான் குப்பையில கொட்டுறதுக்கு பாதி விலையிலையாவது விற்று நான் எதையாவது சம்பாரிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த ஸ்டாக்கை கிளியர் பண்ணிடுவான். So therefore he will clear the stock in order to get at least half the price of that product instead of wasting it. நம்முடைய வாழ்க்கையிலே நேரமும் காலமும் இது போன்றதுதான். So even in our life, time and season is the same. நீங்கள் அதை சரியான நேரத்துக்குள்ள நீங்க உங்களுடைய தீர்மானங்கள், உங்கள் தரிசனங்களை நிறைவேற்ற தவறிட்டீங்க, அது கெட்டு போயிடும். If you miss to accomplish your plan and vision at the right time, then you will miss it. எத்தனை பேர் தெரியுமா கண்ணீர் வடிக்கிறவங்க இருக்கிறாங்க, எனக்கு கிடைச்ச காலத்தை நான் வீண் பண்ணிட்டேனே, நான் படிக்காமல் போயிட்டேனே, நான் வேலை செய்யாமல் போயிட்டேனே, நான் அங்கே போகாமல் போயிட்டேனே, நான் முயற்சி பண்ணாமல் போயிட்டேனே. எவ்வளோ பேர் கண்ணீர் வடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? You know, there are many people who shed tears saying that I wasted that time, I did not go there, I did not study, I did not work it, I did not apply for it, I did not try it. சில பேருக்கு இது ஆரம்பிக்கிறது தான் தாமதம். Some people always delay to start. எதையுமே நேரத்துக்கு செய்ய மாட்டாங்க. They will not do it on time. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். We will take it tomorrow, we will see it tomorrow. ஒரு முறை ஒரு வீட்டில்
அவங்க பழைய அந்த ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதில் ஒரு பில் இருந்துச்சாம், ஒரு பில், ஒரு ரசீது ஒன்று இருந்தது. Once when they were cleaning their old attic, they found a bill. ஒரு ரெசீட் இருந்தது. They found a receipt. அந்த ரெசீட்டை பார்த்தா அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இவங்க தங்களுடைய பழுதாய் போன ஒரு ஷூ, ஆனால் ரொம்ப விலை உயர்ந்த ஷூ, இந்த ஷூவை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடையில் கொடுத்துருந்தாங்களாம். So it was that receipt belongs to a shoe shop where they gave their old shoe, which is an expensive one, for repair. அது வந்து ஆனால் இவங்க கொடுத்ததை மறந்துட்டாங்க. But they totally forgot about it. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டால் 11 வருஷம் ஆச்சாங்க கொடுத்து. It was almost 11 years since they gave that. அப்போ அந்த கணவன் வந்து மனைவிட்ட சொன்னாரா, ஆச்சரியமா இருக்கு, இந்த பில் இங்கே நம்மகிட்டே இருக்கு, அந்த ஷூவை வச்சிருக்காங்களோ அது என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. So his husband told the wife, we don't know, it is really surprising to see this, but we don't know whether they still have the shoe or not. அப்போ வைஃப் சொன்னாங்களா, அது குப்பையில போடுங்க, 11 வருஷம் ஆச்சு, யாரு இன்னும் ஷூ எல்லாம் வச்சிருப்பா. So wife told, just throw it away in a dustbin. Who will have a shoe which is 11 years old? அவர் ஹஸ்பண்ட் வேடிக்கையா சொன்னாரா, எதுக்கும் நான் எடுத்துட்டு போய் கேட்டு பார்க்கறேன், என்ன செஞ்சிருக்காங்க பார்க்கலாம். So husband told funnily, let me go and give a try, let's see what they have done. ரிப்பேர் பண்ணிட்டாங்களா என்னன்னு பார்க்கலாம். I'll check whether they have repaired it or not. எடுத்துட்டு போய் அந்த கடைக்கு போனாரு. So he went to that shop. கடைக்கு போய் அந்த பில்லை காமிச்சாராம். He gave that bill. அது பார்த்தவன் டெஸ்க்ல இருந்தோம் ஆச்சரியப்பட, 11 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஷூ இப்ப கேக்குறாங்களே என்ன. The one who received the bill was really shocked to see they were asking for a shoe which they gave 11 years ago. அதை பார்த்துட்டு சொன்னா, வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் பார்த்து சொல்றேன். He said, you wait here, I will go inside and check it out and come. உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தானா. So after 5 minutes he came out. வெளியே வந்து என்ன சொன்னானா தெரியுமா? You know what did he say? இன்னும் ரெடி ஆகல, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கங்க நான். It is not yet ready, you can get it next week. எப்படி இருக்கு பாத்தீங்களா? Look how it is. இன்னைக்கு நிறைய பேருக்கு பில்ல காட்டுற வரைக்கும் வேலை நடக்காது. Today many people work will not happen until they show that bill. அந்த லாஸ்ட் மினிட்ல பிரஷர் வர வரைக்கும் அவங்க எந்த வேலையும் துவக்க மாட்டாங்க. They will not begin a work until they get that pressure of last moment. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். We will do it tomorrow, we will do it tomorrow. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த காலங்களை தள்ளி போடுறது இருக்கவே கூடாது. I tell you, this procrastination should not be present in our life. கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல நேரங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். The good times that the Lord has given us, we should make use of it. நீங்க யோசித்தீங்கன்னா, இந்த எறும்பு பாருங்க, இந்த மாரி காலம் வர வேண்டும் என்று காத்திராமல் கோடை காலத்திலேயே தனக்கு ஆகாரத்தை சம்பாரிச்சிருது. So when you look at these ants, they will not wait for this winter or rainy season, but rather gathers their food in the summer. இப்படி இது சோம்பல் இல்லாமல் இருப்பது நமக்கு ஒரு பெரிய பாடம். So they remaining without laziness, it's really a good lesson to us. அப்போ இவ்வளவு அறிவு, நான் சொன்னது போல எறும்பை விட 40,000 மடங்கு வலிமையான மூளை உள்ள ஒரு மனுஷன் இவ்வளவு கூட ஒரு உணர்வு இல்லாமல் அவன் ஏன் இந்த வேலைகளை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறான்? So but this human being who has brain almost 40,000 times greater than this ants, why does he keep on procrastinating his wife? அதுக்குடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 காரணம் இருக்கு. So I can tell you 3 or 4 reasons for that. இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. So this is where the problem starts. இவைகளை நாம சரி செய்து விட்டால் இந்த காலம் தள்ளி போடுற பிரச்சனைக்குள்ள நம்ம போக மாட்டோம். If we set right all those things, we will not get into procrastination. முதலாவது, First, ஏன் அநேகர் தங்கள் வேலைகளை தள்ளி போடுறாங்கன்னு கேட்டா, அவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னன்னா, தாமதத்தினால, அதுவும் கொஞ்சம் தாமதத்தினால எந்த பெரிய ஆபத்தும் எனக்கு வந்து விடாது. So the first reason or excuse people give to justify postponing is that just a little delay will not hurt. கொஞ்சம் சிறிய ஒரு தாமதத்தினால எனக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் வந்துடாது. Just a little delay will not hurt. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறதுனால எனக்கு ஒன்றும் நடக்காது. Just because watching TV for some time, it will not hurt me. கொஞ்ச நேரம் நான் படுத்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா தூங்குறதுனால எனக்கு எதுவும் நடக்காது. If I have a little more sleep, it will not happen nothing to me. நான் அதை எப்படியாவது திரும்ப நான் ஈடு கட்டிடுவேன். I can somehow compromise that. நான் சொல்லுவேன், இதுதான் அநேகரை வந்து இந்த தாமதம் பண்றதுக்கு, தங்க வாழ்க்கையில காரியங்களை உடனே செய்யாம இருக்கிறதுக்கு அவங்கள வந்து ஊந்தி தள்ளுறதுக்கு இந்த காரணம் தான் முக்கியமான காரணம். So this is the common and very general excuse many people give to procrastinate their work. நீங்க பாருங்க, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காலத்தை பற்றி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காலம் என்பது நாட்களிலேயோ வருஷங்களிலேயோ நமக்கு வீணாகிறது இல்லை. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, சிறு சிறு நிமிடங்கள்லேருந்து அது ஆரம்பிக்குது. So when you look at our time, it is not wasted in years or months, but it is wasted in minutes. ஒரு சில நிமிஷங்களினுடைய கூட்டமைப்பு தான் அல்லது சேர்த்தல் தான் ஒரு மணி நேரமாக மாறி போகுது. Combination or addition of few minutes become hour. அந்த நிமிடங்கள் மேல் கருத்து இல்லாமல் கவனம் இல்லாமல் இருக்கிறவங்க மணி நேரங்களை இழந்து, ஏன் நாட்களை இழந்து,
பின்பு வாரங்களை இழந்து மாதங்களை இழந்து சில வேளையில வருஷங்களை கூட தவற விட்டு போயிடுறாங்க. People who are not concerned about those kind of little minutes, they lose their hours, their days, weeks and also many months together. நீங்க பாருங்க, இந்த பக்கெட்ல தண்ணி நிரப்பிட்டு அந்த தண்ணியை காலி பண்ணணும்னா ரெண்டு விதமா காலி பண்ணலாம். So if you fill a bucket of water and if you want to empty that bucket, you can do it in two ways. எப்படி காலி பண்ணலாம்? How can you do that? பக்கெட் அப்படியே மொத்தமா கவிழ்த்துட்டா தண்ணி இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடும். So if you totally topple the bucket, you will get rid of all the water from it. அதே வேளையில அந்த பக்கெட் கீழ ஒரு சின்ன குண்டூசி வச்சு ஒரு ஓட்டையை போட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா, at the same time if you make a hole using a bell pin at the bottom of the pin hole போட்டீங்கன்னா சாயங்காலம் நீங்க வர்றதுக்குள்ள அந்த முழு பக்கெட்டும் காலி ஆயிடும். So if you make a pin hole, by the end of the day the entire bucket will be empty. எப்படி? How? கவிழ்த்த வேண்டியது இல்ல. You need not actually topple it. ஒரு சொட்டாக தண்ணீர் வெளியே தண்ணீர் காலி ஆயிடும். Even it can come out as a little drop and it can empty itself. சில வேளை நம்ம வாழ்க்கையில வீணாய் போகிற காலங்கள் எப்படி காலி ஆகுதுன்னு கேட்டா, சில வேளை ஒரு சில நிமிடங்கள்ல தான் நிமிடமா தான் காலி ஆகுது. Many times our time is also wasted in minutes. நான் சொல்லுவேன், இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் எச்சரிப்பா இருக்கணும். I tell you, we should be very careful to make use of this time. இந்த கொஞ்சம் தாமதத்தினால ஒன்றுமே நடக்காதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. Don't ever think because of this little delay nothing will happen. அநேகர் தங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை இந்த சிறிய தாமதங்களால் இழந்து போனார்கள் என்பது உண்மை. But the truth is that many people have actually lost many great things because of this little delay. நெப்போலியன் என்கிற மாபெரும் வீரன் சொன்னானா, Napoleon, the great man, he said, அநேக முறை என்னுடைய யுத்தங்கள்ல நான் வாழ்ந்திருந்ததும் நான் செத்து போவதற்கும் வித்தியாசம் எங்கன்னு கேட்டா, அந்த ஒரு சில நிமிடங்கள் தான் சொன்னாராம். He said the reason or the difference where I can find about my life or death is in just a few minutes. It was all determined by few minutes. அந்த ஒரு சில நிமிடங்கள்ல நான் சில தீர்மானங்கள் எடுக்காம போயிருந்தா நான் தோற்று போயிருப்பேன், நான் மரித்து போயிருப்பேன். If I have not taken certain decisions in that few minutes, I would have totally lost or dead. டைட்டானிக் என்ற மிகப்பெரிய கப்பல் மூழ்குவதற்கு கூட அவருடைய தீர்மானங்கள்ல அவங்க தவற விட்ட ஒரு சில நிமிடங்கள், நொடி பொழுதுகள். The reason why the great Titanic also was totally destroyed is because of the decisions they did not take in few minutes. நீங்கள் வாழ்க்கையை பார்ப்பீர்களானா அநேக பெரிய தீர்மானங்களை தவற விட்டதற்கு காரணம், பெரிய நன்மைகளை தவற விட்டதற்கு காரணம் ஒரு சில நிமிடங்களிலே அவர்கள் அஜாக்கிரதையை காட்டின பொழுது. Even in our life you can see many great things, many great blessings people have lost in their life. It's because of their carelessness they showed in taking certain decisions. கொஞ்சம் தாமதம் எனக்கு ஒண்ணும் பண்ணாது. A little delay will not hurt me much. கொஞ்சம் தாமதம் ஒண்ணும் பண்ணாது. A little delay will not hurt me much. இதைதான் லோத்துவினுடைய குடும்பம் நினைச்சிட்டு இருந்தாங்க. This is what the Lot's family also thought. சோதோம் கொமோராவின் மேல் அழிவு வந்தபோது அங்கே அந்த தேவதூதன் அவசரப்படுத்துகிறான், நீங்க உடனே கிளம்புங்க, இந்த பட்டணத்தை விட்டு கிளம்புங்க, ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். So when destruction came about Sodom and Gomorrah, the angel of the Lord was hurrying them to get out of that city. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தாமதம் பண்ணி கொண்டிருந்தாங்களாம். But they were lingering there. தலை மேல கத்தி இருக்கு, there's a knife above their head. அவங்க மேல அக்கினி கந்தகம் விழப்போகுது. There's a brimstone and fire that's going to fall upon them. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் லேட்டா போனா என்ன ஆயிட போகுது, ஒண்ணு ஆகாது. But they say what will happen if we go a little delay? வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தாமதம் பண்ணுகிறதை கண்டு அந்த தேவ தூதர்கள் என்ன செய்தாங்கன்னா அவருடைய கையை பிடித்து கொண்டு இழுத்துட்டு வெளியே போனாங்க. But the Bible says when they were lingering, the angel of the Lord took hold of their hands and then dragged them out. நோவா 120 வருஷம் கர்த்தருடைய வரப்போகிற கோபாக்கினை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணினான். Noah was preaching about the wrath of God that is going to come upon this world for 120 years. ஆனா அவனுடைய குடும்பத்தை தவிர வேற யாருமே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டதாக வாசிக்க முடியல. But we can read that no one accepted except his family. இப்போ யாரும் ஏன் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாரும் நினைச்சிருப்பாங்களா, என்ன வந்துட போது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம், யோசித்து பார்க்கலாம், இப்படியே டிலே பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போய்விட்டது. The reason why those people did not accept it might be because they would have thought what will happen, let us delay it a bit further, and that is why they lost the chance. நீங்க அநேக வேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை இழந்து போகிறது கூட இந்த டிலே தான். Many times we lose spiritual blessings in our life also because of this little delay. நீங்கள் ஃபீலிக்ஸை பற்றி வாசிப்பீர்களானால், if you read about Phoenix, பவுல் பேசின பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்டாங்க. they heard the sermon that was spoken by Paul. அப்போஸ்தலர் 24:26, Acts 24:26. அங்கே வாசிக்கிறோம், அவன் நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவன் பேசுகிறதை அவன் கேட்ட பொழுது
அவன் உடனே அவனை பவுலை பார்த்து நிறுத்திட்டு சொல்றான், நான் இன்னொரு முறை நான் சமயம் வாய்க்கும் போது உங்களை நான் கூப்பிடுறேன், அப்ப நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவன் பேச்சை நிறுத்திட்டான். So when Paul was speaking about this judgment, justice and righteousness, he stopped Paul and he said, I will call you for another favorable season so that you can come and speak then. இன்னொரு முறை நான் கூப்பிடுறேன், I will call you one more time. இப்ப வேண்டாம், not now. அந்த காலம் கிடைக்காமலே போயிடுச்சு. But he never got that convenient season. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால், if you come to Acts chapter 17 and verse 16 onwards, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே என்கிற பட்டணத்துக்கு போறாரு. So here apostle Paul went to the city of Athens. அங்கே அவன் வைராக்கியத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறான். Here he was preaching the word of God with great zeal. இந்த ஜனங்களுடைய பழக்கம் என்ன? What is the habit of this people? 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், verse 20 says, நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். They said, for thou bringest certain strange things to our ears, we would know therefore what these things mean. இவர்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, what was their habit? 21ஆம் வசனத்துல, verse 21, நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய அவர்களுக்கு வேறு பொழுதுபோக்கு கிடையாதாம். For all the Athenians and strangers which were there spend their time in nothing else but either to tell or hear something new thing. ஆனால் பவுல் பேசின பிரசங்கத்தை அவங்க கேட்டாலும் எல்லாரும் விசுவாசிக்கல, எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. But though they heard the preaching of Paul, not everyone who heard it and obeyed, but many left the place. ஒரு சிலர் மாத்திரம் தான் பவுலோடு சேர்ந்து கொண்டாங்க. Only few people joined Paul. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, இன்னொரு சமயம் வாய்க்கும், இன்னொரு முறை நாங்க கேக்குறோம். Others said, we will have a convenient season to listen to it. இன்னொரு முறை கேக்குறோம். We will listen to it later. இப்ப வேண்டாம். Not now. இன்னொரு முறை கேக்குறோம். We will listen to it later. ஆனா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபன் இந்த வேதத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா, கந்தாகேயின் மந்திரி. So but a person whom I really like is a minister of Candace. அவன் என்ன செய்தான்னா, தேவனை எருசலேமில் ஆராதித்து விட்டு ரதத்துல திரும்ப போய் கொண்டிருக்கிறான். So when he was returning after worshiping the Lord in Jerusalem in his chariot, ரதத்துல கர்த்தர் பிலிப்புவை அவனோடு சேர்ந்து கொள்ளும்படி அனுப்பி வசனத்தை கர்த்தர் வண்டி போயிட்டு இருக்கும்போதே பிரசங்கம் பண்றாரு. But the Lord spoke to Philip to join him on his way, and Philip joined him and he was preaching the word of God to him on the way. அங்க வசனம் வந்து கொண்டிருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் மனசுல குத்தப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே வழியில ஒரு தண்ணீர் தடாகத்தை பார்க்கறான். இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் பெற என்ன தடன்னு சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி உடனே இறங்கி ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான். So when he was hearing the word of God, he was convicted in his heart, and immediately when they came near water, he said, here is the water, and what hinders to me baptized? And he got down from there, he was baptized and went home. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால நாம இதை போல நாம் இருக்கணுமே தவிர தாமதம் பண்றவங்களா இருக்க கூடாது. So we should be like this man and we should not delay. இன்றைக்கு நமக்கு கிடைத்த சந்தர்ப்பம் இன்னொரு முறை கிடைக்காது. The time that we get today, we will not get it one more time. நாளைக்கு இன்னும் சிறப்பான காலம் வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது. We cannot expect that tomorrow will be a very great day. இன்றைக்கே ரட்சணிய நாள். Today is the appointed day. இன்றைக்கே அனுக்கிரக காலம். Today is the day of salvation. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டால், if you hear his voice today, கோபாக்கினை நாளில் அவங்க கடினப்படுத்தினது போல இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. do not harden your hearts like they hardened the day of wrath. உடனே கீழ்ப்படிங்க. Obey immediately. அதனால தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசிப்பீர்களானால், that's why if you read Ephesians 5 verses 15 to 17, எபேசியர் 5:15, Ephesians 5:15, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். see then that you walk circumspectly, not as fools but as wise, redeeming the time because the days are evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது ஏன் அநேகர் தாமதம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் தாமதத்தினால பெரிய நஷ்டம் ஒன்றும் வராதுன்னு சொல்லி அவர்களுக்கு இருக்கிற ஒரு பொய்யான நம்பிக்கை. The first reason why people postpone their work is because they have a false hope that just a little delay will not hurt. இரண்டாவது, அநேகர் தாமதம் பண்றதுக்கு அவங்களுக்கு இருக்கிற சாக்கு போக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது என்ன தெரியுமா, I am a perfectionist. நான் எதையுமே செய்தா மிக சிறப்பாக செய்வேன், இப்ப செய்யறது சிறப்பா வராதுன்னு நினைச்சிட்டதுனால நான் இதை இன்னொரு முறை செய்றேன். So the second excuse that they give to postpone their work is that they say, I am a perfectionist. Whatever I do, I will do it perfectly, but since I cannot do it perfect now, I will do it later. ஆகவே அவர்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்புல ஏதாவது ஒரு குறைவையோ குளறுபடியையோ ஒரு குறையையோ ஒரு தவறையோ காண்பித்து அதை சுட்டி காட்டிட்டு
நான் ஏன் வேலை செய்யலைன்னா இது வந்து பெர்ஃபெக்டா இல்லை, அதனால நான் வேலை செய்யல. So therefore, whatever chances they get, they try to find some fault over there, some flaws there, and they will pinpoint it and say, since I have this, I will not be able to do this. நான் ஆரம்பிக்கணும்னா எல்லாமே எனக்கு கைகூடி வரணும், எல்லாம் நான் விரும்பினபடி இருக்கணும், எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கணும், அப்பதான் ஆரம்பிப்பேன். If I want to start something, everything should be favorable, everything should be comfortable, everything should be set right, only then I can start it. எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முதல் நாளே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். I should not have any disturbance, I should not have any interruption, everything should be perfect on the very first day. எனக்கு உடம்பு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். My body should be very perfect. இப்படி ஏதாவது ஒரு பெர்ஃபெக்ஷன் எங்கேயாவது யாருக்கா கண்டுபிடிக்க முடியுமா? So can you find this kind of perfection in anybody? சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு நாள் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கா? Can you find a single day perfect in this world? நம்ம உடம்பு என்னைக்காவது ஒரு நாள் 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கா? Is a body 100% perfect any day in our life? கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். If you slightly observe, you will feel that your head is aching or your leg is aching. இன்னைக்கு இந்த சின்ன வலி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை செய்யாம போனோம்னா அது என்னைக்குமே செய்ய முடியாது. So if you postpone saying that you have this work, you have this pain, you cannot do that work at any time. இங்க உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? The problem here is இவர்களுக்கு வேலை செய்ய மனது கிடையாது. here they don't have heart to work. ஆகவே இவர்கள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. Therefore they will seek for any kind of excuses. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு. They will seek for excuses. தங்களுக்கு வருகிற வாய்ப்புகளை தவற விடுவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு. They will seek for excuse to lose the opportunity they have got. எனக்கு அப்படி சொல்லி இருந்தா நான் செஞ்சிருப்பேன், இப்படி நடந்திருந்தா செஞ்சிருப்பேன், இப்படி கிடைச்சிருந்தா செஞ்சிருப்பேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையின் மேல ஒரு பழிய போட்டுட்டு இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா முன்னேறவே மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. They will blame the situation saying that if I get this way I will do it, if they say this way I will do it, and they will blame the situation and never do it at all. தங்களுடைய பலவீனங்களை பற்றி அவங்க பேச மாட்டாங்க, தங்களுடைய குறைகளை பற்றி பேச மாட்டாங்க. எந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் அதுல குறை கண்டுபிடிப்பாங்க. They will not speak about their weakness or their flaws, but they will speak and blame the circumstance and situation around them. ஆனா வெளிய என்ன சொல்லிக்கிறதுனா நான் எதையுமே வந்து பெர்ஃபெக்ட்டா தான் செய்வேன், அப்படி நான் செய்யவே மாட்டேன். But outwardly they will say I will do everything perfect and otherwise I will not do it at all. நான் சொல்லுவேன் எதுவுமே ஆரம்பத்துல நேர்த்தியா இருக்காது. I tell you nothing will be perfect in its beginning stage. நேர்த்தியா இல்லாததையும் நேர்த்தியா செய்யிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to make things perfect which are imperfect. ஆகவே நாம் அதுல முழுவதுமாக இருக்கிற வண்ணமாக நாம் துவங்க வேண்டியதிலே நாம் ஜாக்கிரதையை காட்ட வேண்டும். Therefore we should be very careful and diligent to start the things as they are. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது உலகம் பெர்ஃபெக்ட்டா இல்ல. When Jesus came into this world was not perfect. அதுக்காக வராம போய்ட்டாரா? So did he not come because வேதம் சொல்கிறது காலம் நிறைவேறின போது இயேசு வெளிப்பட்டார். The Bible says when the time was fulfilled Jesus came. ஆனால் அவர் வரும்போது அவர் தங்குவதற்கு இடம் கூட இல்ல. But when he came there was not even a room to stay. அவருக்கு சாதகமான ஒரு அரசாங்கம் இல்ல. There was not a favorable government for him. அவரை வரவேற்க अनेகர் இல்ல. There was not much people to welcome him. அதற்காக அவர் சூழ்நிலைகளை சொல்லிட்டு அவர் வராம இல்ல. Therefore he did not blame the situation and did not stop coming. கர்த்தர் தனக்கு குறித்த காலத்துல அவர் வந்தார். But he came at the right time where the Lord has appointed. காலம் நிறைவேறின போது அவர் வெளிப்பட்டார். When the time was fulfilled he appeared. நான் சொல்லுவேன் இந்த எல்லாமே சீரா இருக்கணும் சிறப்பா இருக்கணும்னு சொல்லியே நீங்க காலத்தை வீணாக்கிடாதீங்க. So I tell you don't waste your time just telling that everything should be perfect in your life. சிலர் வந்து இந்த பெண் பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட இதே தான் பிரச்சனை. So today many people when they go for a marriage to see a groom or a bride they have the same problem. 100 காரியம் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் டிக் ஆகணும் அவங்களுக்கு அப்படியே. They will have 100 things in their list and everything should be ticked. ஆனா இந்த லிஸ்ட்டை தங்களுக்கு போட மாட்டாங்க. But they will not have that list for themselves. தங்க எப்படி வேணா இருக்கலாம். They can be in any way they want. ஆனா இவங்க தேடுறவங்க பொண்ணு மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், அப்படியே ஒவ்வொரு இன்ச்சா பார்த்து எவ்வளவு காலம் வீணாகிறது தெரியுமா? But the bride and groom they seek they should have all these things in the checklist and you know how much time they waste in their life. காலத்தை தள்ளி போட்டு வேதனையில் இருக்கவங்க எவ்வளவு பேர் உண்டு. There are people who postpone their time and remain painful. கடைசியா மூன்றாவது, the third law, ஏன் அநேகர் வந்து காலத்துல தங்க வேலையை செய்யறதில்ல தெரியுமா? Why do people don't do their work on time? அவங்களுடைய மனதுல உள்ள மூன்றாவது எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நான் இதை செய்தால் வேறு ஒரு நேரம் செய்தால் இது இன்னும் நான் சிறப்பாக செய்வேன். The third excuse they give is later makes better. எவ்வளவு தாமதமா செய்கிறேனோ நான் இன்னும் சிறப்பா செய்வேன். The more I delay the best I can do. இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்து
இன்னும் கொஞ்சம் நேரம் தாழ்த்தி செய்தா இன்னும் நல்லா செஞ்சிருவேன். If I delay a bit and do it later, I can do it more better. அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. They don't understand. நீங்க தாமதமாக ஆக இந்த வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடலாம். As you delay and delay, even you may lose the chance of doing that work. சில வேலைகளை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிக்காம தாமதிக்கும் போது அவைகள் இன்னும் சுலபமாக போறதில்ல, அவைகள் இன்னும் கடினமாக போகிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. Some they don't understand that when you don't do the thing on time, it actually makes it more hard, not easy. நாளைய தினம் என்று சொல்லும் பொழுது அது யாருக்குமே பிரயோஜனமே இல்லாம போயிடும். When you take tomorrow, it is of no use to anybody. ஒரு முறை சாமுவல் கூலட்ஜ் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் ஒருவர் வாழ்ந்தார். So once a writer named Samuel Coleridge, he lived. சாமுவல் காலேஜ் அவர் என்ன செய்தார்னா அவர் ஒரு பெரிய கவிதை எழுதுகிற நிபுணர். So this Samuel Coleridge was an English poet. அவருடைய திறமைக்கு ஏற்றவாறு அவரால் தன்னுடைய திறமையின் வெளிப்பாடு அவரால் கொண்டு வர முடியல. He was not able to bring the outcome of the talent that he had. ஏன் தெரியுமா? You know why? எதையுமே அவர் காலத்துல செய்தது கிடையாது. Because he did not do anything on time. ஒவ்வொன்றிலையும் தாமதம் பண்ணி அவர் வாழ்ந்ததனால அவருக்கு வந்த நல்ல வாய்ப்புகளை இழந்து போனார். Just because he delayed and lived his life, he lost all the good chances he received. ஆண்டவருக்கு ஒரு நல்ல மூளைத்திறனை கொடுத்திருந்தாரு, ஆனா அதை அவர் சரியா பயன்படுத்தல. The Lord has given him good wisdom, but he did not make use of it right. அவரை பற்றி சொல்றாங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில போய் சேர்ந்தாராம். It is said about him that he joined Cambridge University. ஆனா பாதியிலே விட்டுட்டு போய் ஆர்மில போய் சேர்ந்துட்டாராம். But he left half the way and joined the army. ஆர்மியை போய் சேர்ந்துட்டு கொஞ்ச நாள்ல வெளியே வந்துட்டாராம். ஏன்னு கேட்டா அங்க ஒரு குதிரையை சுத்தம் பண்ணணும்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு வெளியே வந்துட்டாராம். So he joined the army, but he came in half because he said they asked them to rub down a horse, but he could not do it. அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல போய் சேர்ந்தாராம். And then he joined Oxford University. ஆனால் அந்த பட்டப்படிப்பை முடிக்காம பாதியிலே வெளியே வந்துட்டார். But he left there without a degree. அவர் த வாட்ச்மேன் அப்படின்னு ஒரு பேப்பர் ஆரம்பித்தாராம். He started a paper called The Watchman. ஆனா 10 பிரதிகள் தான் வெளியே வந்தது, 10 பதிப்பகங்கள் தான் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டார். But only 10 numbers were published and then he stopped. அவர் அடிக்கடி சொல்லுவாராம். He used to say very often, எல்லாம் முடிச்சிட்டேன், புத்தகத்தெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன், ஆனா எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கேன், இன்னும் கையால எழுதலன்னு வரான். So he will say, I have completed everything but save for transcription. எல்லாம் மனசுல வச்சிருக்கேன், I have everything in my mind, இன்னும் என்ன பண்ணல, but what I have not done, எழுத தான் செய்யல. I have not yet written. மற்றபடி உள்ள எல்லாம் ரெடியா இருக்கு அப்படினு. Otherwise everything is ready in my mind. அவைகள் ஒரு நாளும் வெளியே வரவே இல்ல. But they never came out of his mind. நாளைக்கு பண்ணிரலாம், நாளைக்கு செஞ்சிரலாம், நாளைக்கு இன்னும் சிறப்பா செய்யலாம் தள்ளி போட்டு மனுஷன் மூளையில கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய திறமைகளை அவர் முழுமையா வெளியே கொண்டு வரவே இல்லை. As he delayed saying that I will do it tomorrow, and he kept on postponing things, and he never brought out the good things that the Lord has given him. ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு ரோடு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரா, ஒரு கண்ட்ரி ரோட், ஒரு கிராம சாலை வழியா நடந்து போயிட்டு இருந்தார். Once a man was walking through a country road. அதுல போகும்போது அந்த சாலை ஓரத்துல ஒரு சிமெண்ட் மூட்டை இருக்கு பாருங்க, சிமெண்ட் பேக், அது கீழே விழுந்து கிடந்துச்சாம். So on the way he saw a bag of cement lying down on the road. இது என்ன சிமெண்ட் மூட்டைன்னு கேட்டா, அந்த வழியாக ஒரு கம்பெனியை கட்டுறதுக்காக சிமெண்ட்டை கொண்டு போன லாரி அந்த ரோட்ல உள்ள மேடு பள்ளங்கள்ல ஏறி இறங்குனதுல அதிலிருந்து ஒரு மூட்டை கீழே விழுந்திருக்கு, அது விழுந்தது அப்படியே அங்க இருக்கு. So this bag of cement was something which fell from a truck which went on that way, a bump in the bumpy road, so on its way to his construction site. இவர் பார்த்தாராம், இவர் எப்பவுமே எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டாராம். சரி இது கீழே விழுந்து கிடக்கு, இது ஏதாவது பயன்படுத்தலாம், நம்ம வீட்டுக்காவது எடுத்துட்டு போலாம்னு சொல்லி எடுத்துட்டு போறதுக்கு பக்கத்துல போனாராம். So this man doesn't want to waste anything, therefore he thought something is lying down, let me take it and use it at least for my sake. ஆனா அதை போய் பார்த்தா தான் அவர் கண்டுபிடிச்சாராம், இந்த சிமெண்ட் மூட்டை இப்போ பொடியா இல்லையா, அதனால கல்லு மாதிரி இறுகி போச்சாம். So only when he went near it, he found it was not so soft but it became so hard. ஏன் தெரியுமா? You know why? அது ரொம்ப நாள் அங்கே இருந்து நல்ல தண்ணியும் பனியும் பட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை கடந்து கல்லு மாதிரி ஆயிடுச்சு. So it's because it was lying there for a longer time, and because of the water and the fog that was falling on it, it became hard and solidified. அதை பயன்படுத்தவே முடியல. He was not able to use it at all. அது எங்கேயுமே கொண்டு போக முடியல. He was not able to carry it. அநேகவேளை நம்முடைய வாழ்க்கைகள் கூட இந்த சிமெண்ட் மூட்டை மாதிரி தான் இருக்கு. Many times even our life are like this bag of cement. நம்மை ஆண்டவர் உருவாக்கினது ஒரு பெரிய மாளிகையில, ஒரு பெரிய கட்டுமானத்துல, தேவனுடைய ஒரு பெரிய பணியில நம்மளை பயன்படுத்தணும்னு தான் கர்த்தர் என்ன பண்றாரா, நம்மளை உருவாக்குனாரு. The Lord actually created and molded us that he might use us for a great task, great work, and for a great palace and structure. நாம ஒரு நாள் ஒரு பெரிய மாளிகையில ஒரு பங்கா இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குனாரு. The Lord has created that we might be a part of some beautiful structure one day. இந்த சிமெண்ட்டுக்கு அத்தனை திறமை இருந்தது. This cement had all the talents. ஆனா
அது என்ன செய்ததுன்னா பாதியில அது இறக்க விடப்பட்டு அது அந்த இடத்துல இருந்து எழும்பி போகவே இல்லை. But it was just pushed down in half the way and it did not rise up again from the place. பாத்தீங்கன்னா அது பயன்பாடற்ற ஒரு கல்லை போல அது மாறி போச்சு. But today it became a useless rock. நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற காலத்தை நம்ம சரியா பயன்படுத்தலைன்னா நாம கூட எப்படி இருப்போம்னா இந்த பேக் ஆஃப் சிமெண்ட் மாதிரி தான் இருப்போம். Even today in our life, if we don't make use of the time that the Lord has given, we will be like this bag of cement. கிளம்பும் போது கம்பெனியை விட்டு நம்ம வெளியே வரும்போது மேனுஃபேக்சரிங்ல இருந்து வெளியே வரும்போது நமக்கு ரொம்ப வேலை இருந்திருக்கலாம், நம்ம மேல பெரிய நம்பிக்கை இருந்திருக்கலாம், பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். When you would have come out of this manufacturing factory, you would have had a great value, great respect and honor on you. நம்ம மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். There might be great expectation about you. நம்ம மேல பெரிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். People would have had great hope on you. ஆனால் நமக்கு காலத்துல போய் சேர வேண்டிய இடத்துல சேரலன்னா நாமளும் வீணா போயிடுவோம். But if you don't reach the destination on time, you will become useless. வழியிலே கடந்து கல்லாக நிற்போம். We will become like a useless rock on the way. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. Make use of the time. எறும்புகள் சோம்பல் இல்லாமல் மழைக்காலம் வருவதற்கு முன்பதாகவே கோடை காலத்திலேயே அது தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து விடுகிறது. Ants will not be lazy, but they will gather the food in the summer that they need in the winter. அது மழை காலத்துக்காக குளிர்காலத்துக்காக காத்து கொண்டிராமல் அதுக்கு கிடைத்த அறுப்பின் காலத்திலேயே தானியங்களை சேர்க்கிறது. Ants don't wait till winter or rainy season, but gather their food in the harvest. ஒரு அழகான போயமை ஒரு முறை நான் வாசித்தேன். I read a poem once. இவ்விதமாய் சொல்லுகிறது. It says this way. When I was a child, I laughed and wept. Time crept. நான் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது நான் சிரித்தேன், அழுதேன். காலம் தவழ்ந்து போய் கொண்டிருந்தது. When as a youth I dreamed and talked, time walked. நான் வாலிபனாக இருந்த பொழுது நான் கனவு கண்டேன், நான் பேசினேன், காலம் நடந்து போனது. When I became a full grown man, time ran. நான் ஒரு முழு மனிதனாக வளர்ந்து நிற்கும் பொழுது நேரம் ஓட ஆரம்பித்து விட்டது. And later as I grew older, time flew. நான் வயதானவனாக வளர ஆரம்பித்த பிறகு காலம் பறக்க ஆரம்பித்து விட்டது. Soon I shall find while traveling on, time gone. வெகு சீக்கிரத்தில் என்னுடைய காலத்தின் சுவடுகளை நான் திரும்பி பார்த்தால் எனக்கு இருந்த காலம் முடிந்து போனது என்று நான் கண்டுபிடித்து விடுவேன். ஒரு காலம் தவழ்ந்தது. Once time crept. அடுத்தது காலம் நடந்தது. Next time walked. அடுத்தது காலம் பறந்தது. Next time காலம் ஓடினது. Next time ran. பின்பு காலம் பறந்தது. Next time flew. முடிவிலே காலம் கடந்து போய்விட்டது. At last time gone. காலம் முடிந்து போனது. Time gone. யாருக்காகவும் காலம் நிற்காது. Time will not wait for no man. நமக்கு இருக்கிற காலங்களை பிரயோஜனப்படுத்துவதும் வீணடிப்பதும் நம்முடைய கையில் இருக்கு. So it is in our hands whether to make use of the time or waste it. எறும்புகளைப் போல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் சோம்பலை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை சீராய் நடத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us that we may be like this hand, be diligent and discard laziness and do our life. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. நான் உங்க சாட் விண்டோல இந்த போயமை நான் போடுறேன், நீங்க பாருங்க, வாசிங்க, அது யாருக்கா ஷேர் பண்ணுங்க. I post this poem in the chat window so you can read it, you can also share with others. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God bless you, may God be with you. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy and merciful Father, we thank you with a grateful heart. இந்த நல்ல நாளுக்காக நன்றி. Thank you for this good day, Lord. எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. Thank you for the good words that you have spoken with us, Lord. எறும்புகளினுடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். Give us the wisdom of ants, Lord. அவளுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை வீணடிக்காமல் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்ட இந்த சிறிய ஜந்துக்கள்
எங்களுக்கு எச்சரிப்பையும் எங்களுக்கு உணர்வையும் ஞானத்தையும் கொடுப்பார்களாக. Lord, let these small creatures which don't waste their time but be diligent in the time give us the lesson warning that we require, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. ஆண்டவரே, அஜாக்கிரதையினால் நாங்கள் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் எல்லாவற்றையும் குறித்த காலத்தில் நிறைவேற்றி முடிக்க கிருபை தார். Give us grace that we may not lose the blessings because of our carelessness but fulfill the things in our appointed time, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.